ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வருடத்தினுடைய கடைசி தினத்தில் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 30வது நோன்பையும் இந்த வருஷம் நமக்கு நசீபாக்கினா. இதற்கு பிறகு இது போன்ற இரவு தராவியுடைய தொழுகை அல்லாஹ் அடுத்த வருடமும் தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இது போன்று பல ரமலானை சந்திக்கும் பாக்கியத்தையும் லைலத்துல் கதருடைய இரவை அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையில் நாம் அல்லாஹை சந்திப்பதற்கு முன்பாகவே இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை நமக்கு அல்லாஹ் வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறான். நம்மளுடைய பிரயாணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், ஆலமுல் அர்வாஹிலேருந்து ஆரம்பித்து சொர்க்கம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஆலமுல் அர்வாஹிலேருந்து நம்மளுடைய உலக வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இருக்குது. ஆலமுல் அர்வாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டு அவருடைய முதுகந்தண்டை அல்லாஹ் தடவிறான். கியாமத்து வரை வரக்கூடிய எல்லாருடைய ரூஹுகள் அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டது. وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ. இப்போ கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா மனித சமுதாயத்தினுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களை பரிபாலித்து பக்குவப்படுத்தி போஷித்து வளர்க்கக்கூடிய நாயன் நான் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டானா. அவள் எல்லா உயிர்களும் சொன்னது பலா, ஏன் இல்லை அல்லாஹ், நீ தான் எங்கள் ரப்புன்னு சொன்னான். ஏன் இந்த மாதிரி நான் ஒப்பந்தம் செஞ்சேன்னா அதையும் அல்லாஹ் காரணத்தை சொல்கிறான். நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சு, ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு நாங்கள் தயாரிப்பு செஞ்சுருப்போம்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஒன்று எடுத்திருக்கிறோம். ஆனால் அது நமக்கு இப்போ ஞாபகம் இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆனால் நம்பணும், அதான் ஈமான். அதை நினைவுபடுத்துவதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில், உலகம் வேற. எப்போ இந்த ரூஹ் தாயினுடைய வயிற்றில் 4 மாதம் சிசுவாக இருக்கிற வரைக்கும் உயிர் இல்லாமல் இருந்தோம். 4 மாதம் பூர்த்தியான பிறகு உடலை அல்லாஹ் அமைத்த பிறகு அந்த உடலுக்குள் ரூஹை ஒரு மலக்கின் மூலம் அல்லாஹ் ஊதினான். 4 மாதம் பூர்த்தியானவனே ரூஹ் ஊதப்பட்டது. இந்த ரூஹ் இந்த உடலோடு சேர்ந்த பிறகு மறதி ஏற்பட்டுருச்சு. ஞாபகம் இல்லை யாருக்கும். ஆனால் இந்த ரூஹு திருப்பி மேலே போனோன்னே ஞாபகம் வந்துடும். அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செஞ்சது, ஆலமுல் அர்வாஹில் பேசினதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அப்போ தான் அல்லாஹ்ட்ட சொல்லுவான் மனிதன், லஅல்லி அஅமலு சாலிஹா, எல்லாம் திருப்பி உலகத்துக்கு ஒரு தடவை அனுப்பு, நான் ஒழுங்காக இப்போ எல்லாம் விளங்கிருச்சுன்னு சொல்லுவான். பல பேர் பல மாதிரி அல்லாஹ்ட்ட மறுமையில் புலம்பி தள்ளுவாங்க. அல்லாஹ் அந்த புலம்புகளை விட்டு நம்ம, அதிகமான மக்கள் நரகத்துக்கு அல்லாஹ் போடக்கூடிய சமயத்தில் பல்வேறு சம்பாஷணைகள், அங்கே பேச்சுவார்த்தைகள் நடக்குங்கிறது குர்ஆன் சொல்லி காட்டுது. அதிகமான பேரை நரகத்தில் போகிறதுக்கு காரணமாக அல்லாஹ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அல்லாஹ்வை நம்பாமல் இருந்தது தான் முதல் காரணம். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம், மகத்துவமான அந்த அல்லாஹ்வை நம்பாமல் இருந்தார்கள். எல்லாம் உலகத்தில் செஞ்சாங்க, ஆனால் இப்படி ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நம்ப மறுத்தாங்க. கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால இல்லைன்னு சொல்லி வாழ்ந்தாங்க. இதுதான் முதன்மையான காரணம் நரகத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கு அடுத்து சொல்கிற காரணமெல்லாம் அதிகமாக பார்த்தோன்னு சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அடுத்த மக்களோட இரக்கமாக நடக்காதது, அடுத்தவர்களுக்கு உணவளிக்காதது, குறிப்பாக பசித்தவர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவளிக்காததையும் முக்கியமான காரணமாக்கி நரகத்துக்கு போனாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அதனால தான் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு குற்றம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, அதுக்கு பரிகாரமே உணவு தான் முதல்ல வைக்கப்படுது. பெரும் பெரும் குற்றங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது?
சில குற்றங்களுக்கு பரிகாரம் முதன்மையாக ஒரு அடிமையை உரிமையிடுதுன்னு சொல்லப்படும். ஒரு மனிதன் அடிமையாக வாழ்கிறது ரொம்ப கொடூரமானது. மனிதனுக்கு அடிமையாக வாழ்கிறது. இந்த அடிமைத்தனத்திலேருந்து நீக்குவது, இதை இஸ்லாம் முன்னுரிமை கொடுக்கும். அவனை ஒரு கைதியை விட மோசமாக, ஆடு மாடை விட கேவலமாக சந்தையில் விற்கப்படுவார்கள் மனிதர்கள்லாம் ஒரு காலத்தில். அந்த நிலையை இஸ்லாம் தான் ஒழித்தது. உலகத்தில் அதிகமான மக்கள் உரிமையிடப்பட்டாங்க அல்லாஹுடைய கட்டளையை கேட்டு. யார் ஒரு அடிமையை வாங்கி உரிமையிடுறாங்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். இந்த நரகத்தையும் தப்புறதுக்காக இப்படியெல்லாம் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அடிமைகளை வாங்கி உரிமையிடுவாங்க. பாவம் செய்தவர்களுக்கு பரிகாரமாகவும் சில குற்றங்களுக்கு அல்லாஹ் அடிமையை தான் சொல்லுவான். ஃபத்தஹரீரு ரகபத்தின் முஃமினா, ஒரு ஈமானுள்ள அடிமை யாராவது எங்கேயாவது இருந்தால் அவங்கள உரிமையிடுங்க. இப்போ உரிமையிடுறதுக்கு அடிமைகள்லாம் கிடையாது. அடுத்த கட்டம் அல்லாஹ் சொல்கிறது உணவை தான். இத்தாம அஷரத்தி மசாக்கின், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடு. ஒரு சத்தியம் செஞ்சார், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அல்ல செய்வேன்னு சொல்லி அந்த சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கான பரிகாரத்திலையும் அல்லாஹ் சொல்லுவான் 10 பேருக்கு உணவு கொடுங்க. சில பேருக்கு அல்லாஹ் சொல்லுவான் சித்தீன மிஸ்கீனா, 60 மிஸ்கீனுக்கு நீ சாப்பாடு கொடு, அதான் பரிகாரம். உங்கள் பொருளில் ஜக்காத்து, உங்கள் பொருளாதாரத்திலையும் அதுக்கான பாதுகாப்பாக அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்குறான். மிஸ்கீன்களுக்கு கொடுங்க, ஃபுகராக்களுக்கு கொடுங்க. அல்லாஹ் சிலாகிச்சு சொல்கிறான். அப்படி கொடுக்குறவங்கள பாராட்டி சொல்லுவான், கொடுக்காதவங்கள வன்மையாக கண்டிப்பான். நரகத்துக்கு போய் இருக்கிறவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் இங்கே வந்து கிடக்குறீங்க சக்கருங்கிற நரகத்தில். நரகம் பல பேரில் அல்லாஹ் சொல்கிறான். ஜஹீம், ஹாவியா, ஹாமியா, நாருன் ஹாமியா, அதே மாதிரி சக்கர். சக்கருங்கிற நரகத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழுகாமல் இருந்துட்டோம். வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம் என்பதாக மறுமையில் அதிகமான நரகவாதிகளுடைய கூச்சலாக இருக்கும்போது எதாக தான் இருக்கும். குறிப்பாக உள்ளத்தில் ஈமானிய உணர்வு இல்லைன்னு சொன்னால் இரக்கங்கிற குணம் பெரும்பாலும் இல்லாமல் போயிடும். அப்போ இறக்க சுபாவம் ரொம்ப அசலானது. அல்லாஹ் எப்படி ரஹ்மானோ அடியார்கள்ட்டையும் அந்த ரஹ்மத்தை எதிர்பார்க்குறான். அல்லாஹ் எப்படி உபகாரம் செய்கிறானோ, இந்த காரூனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் காரூன் இருந்தான். அவனை மாதிரி ஒரு பணக்காரனை அல்லாஹ் உலகத்தில் யாரையும் படைக்கலை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல் யாருக்கும் கொடுக்கப்படலை. அவனிடத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டுச்சு, அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், உனக்கு எப்படி அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறானோ அதுபோல் நீ அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய். வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், பூமியில் குழப்பத்தை நாடாத. இப்போ கொடுக்காமல் இருக்கிறது தான் குழப்பம். செல்வந்தனாக இருக்கிறாரு, ஜக்காத்து கடமையாச்சு, ஜக்காத்து கொடுக்கலை. அவருக்கு கொடுக்காமல் இருக்கிறது உலகத்தில் குழப்பம் ஏற்படும் அல்லாஹ் சொல்கிறான். அதை சொன்னாங்க அந்த மக்கள். லா தஃப்ரஹ், பெருமை அடிக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அல்லாஹ் தஆலா தற்பெருமை அடிக்கிறவங்களை நேசிக்க மாட்டான். வபுத்தகி ஃபீமா ஆதாக்க அல்லாஹு தாரல் ஆஹிரஹ் வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா என்பதாக காரூன்ட்டையும் இப்படி தான் சொல்லப்பட்டது. உனக்கு எப்படி அல்லாஹ் உபகாரமாக மொத்த செல்வத்தை தந்திக்கிறானோ நீ இந்த செல்வத்திலிருந்து அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய் என்பதாக. இப்போ ரமலானுடைய மாதத்துலேயே நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், இந்த ஃபித்ராவையும் அதை தான் ஆக்கியிருக்கிறான். இந்த ரமலானில் பகல் காலங்களில் நோன்புடைய நேரத்தில் இந்த நோன்பு ஏதாவது நீங்கள் அறியாமல் பேச்சால், பார்வையால், செயலால் தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். முன்ன பின்ன நோன்புல இருக்கும், குறைகள் இருக்கும். இந்த குறைகளுக்கு நிவர்த்தியாகவும் அல்லாஹ் நமக்கு ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கியிருக்கான். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து இது. யாரெல்லாம் இதை கொடுக்கணும், ஜக்காத்து கடமையாகிறதுக்கு பெரிய செல்வம் இருக்கணும். அவங்களுக்கு தான் வருஷத்தை ஒரு தடவை தங்களுடைய பொருளாதாரத்தையும் ஜக்காத்து கொடுக்க தனி விஷயம் அது. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய பெரும்பான்மையானவங்க எல்லாருமே கொடுக்குற மாதிரி வரும். யார் அவசியம் கொடுக்கணும் ஜக்காத்துல் ஃபித்ரு என்று சொன்னால், பெருநாளுடைய தினத்துக்கு வரக்கூடிய பெருநாள் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் பெருநாளுடைய தேவைகள் போக, தன்னுடைய தேவை, தன்னுடைய மனைவி மக்களுடைய தேவைகள் போக மீதம் செல்வம் நம்மகிட்ட இருந்தாலே அந்த காசிலிருந்து என்ன செய்யணும், எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிறோமோ, கணவன் மனைவி பிள்ளைங்க
இவருடைய பராமரிப்பில் யார் இருக்கிறாங்களோ அந்த தலை எண்ணி ஒவ்வொரு தலைக்கும் 2 கிலோ 400 கிராம் அரிசியாக கொடுக்கணும். 2 கிலோ 400 கிராம் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய குடும்பத்தினுடைய எண்ணிக்கை எண்ணி ஏழைகளுக்கு யார் அந்த அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, பெருநாளுடைய தினத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யாரும் பசி பட்டினி அன்றைக்கி இருக்கக்கூடாது. அடியார்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துகிறான். பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைப்பதையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். பெருநாள் என்பது கூலி வாங்கப்படக்கூடிய நாள். அது இந்த ரமலான் 1 மாத காலம் இரவும் பகலும் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றியவர்களுக்கு கூலி வழங்குறதுக்கு தான் பெருநாங்கிறது. கூலி வாங்கத்தான் பெருநா தொழுக வர்றான். அந்த அன்னைக்கு மன்னிப்பு வழங்கப்படுது. கூமு மஃபூரல்லக்கும் கது புத்தில செய்ய ஆத்திக்கும் ஹசனாத், நீங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்லுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டதுன்னு அறிவிப்பு செய்யப்படும். சுபஹானல்லாஹ். அந்த சந்தோஷத்தில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. அல்லாஹு தாலா இப்படி மனிதர்கள் மேலே அக்கறை செலுத்துறதையும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். இது முக்கியமான விஷயம். இதை நாம் ஃபித்ராவுடைய விஷயம் நோன்பு ஆரம்பத்திலேருந்தே கொடுக்கலாம். சிறந்த நேரம் எது அப்படின்னு சொன்னால் பெருநாளுடைய பார்த்ததிலிருந்து பெருநாள் தொழுகைக்குள்ளே கொடுத்துடணும். பெருநாள் தொழுகைக்குள்ளே கொடுத்துடணும். அதுக்கு பிறகு கொடுக்கறது மக்ரூஹ். அதனால் தாண்டி கொடுக்கறது அது கலாவாக போயிடும். அதனால் பெருநாளைக்கு முன்னாடியே இதை கொடுக்குற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக ஏழைகளை தேடி நாம் போய் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. ஹைர். இது அல்லாமல் நாம் உபரியாக தர்மங்கள் செய்கிறது, உணவளிக்கிறது, சதக்காக்கள் செய்கிறது. 3 விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது ஜக்காத்து. ஜக்காத்து நமக்கு தனி பாடாது, அது ஃபர்லானது. அது யார் யாருக்கு கொடுக்கணும்னு அல்லாவே சொல்லிட்டான். அந்த ஏழைகளுக்கு, அந்த மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள், கடனாளிகள், இப்படி 8 நபர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அவங்கள தவிர வேறு யாருக்கும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. சதக்கா இருக்குது. சதக்காண்டா என்னது? தர்மம். ஒருத்தர் மேலே இறக்கப்பட்டு அவருடைய கஷ்ட நிலையை பார்த்து அவருக்கு நாம் இரக்கத்தோடு கொடுக்கறது சதக்கா, தர்மம். இது உபரியானது. எவ்வளவும் கொடுக்கலாம், அது யாருக்கும் கொடுக்கலாம். ஜக்காத்து வாங்க தகுதியானவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தெரியுது, பார்க்க கொடுக்குறோம். அதே நேரத்தில் அது கொடுக்கப்படுறது இரக்கத்தோடு கொடுக்கப்பட்ட சதக்கா. இறக்கப்பட்டு கொடுத்தா சதக்கான்னு சொல்லுவோம். அது கேட்டு வர்ற யாசகர்களுக்கும் கொடுக்கலாம். சில பேர் கேட்க மாட்டாங்க, தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்கள தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கண்ணியமான முறையில் செய்கிறது. 3வது இருக்குது ஹதியா. ஹதியா ஹிபத்துன்னு சொல்லுவாங்க. அது என்ன? அன்பினால், பாசத்தால், கண்ணியத்தோடு கொடுக்குறது. ஒருத்தர் மேலே உள்ள கண்ணியத்தால், ஒருத்தர் மேலே உள்ள அன்பால் கொடுக்கறது இருக்குது. இது ஹதியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹதியாக்கள் கொடுக்கலாம். ஜக்காத்தோ சதக்காவோ நபிமார்களுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான், வாங்கக்கூடாது. எவ்வளோ பசி பட்டினியில் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கும் ஜக்காத்து ஹராம். சதக்காக்களை சாப்பிட மாட்டாங்க, ஹதியாக்கள் வந்தால் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நம்மளுடைய விருந்தோம்பல்களும் இருக்குது. இதில் விருந்து வைக்கிறோம், இஃப்தார் வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் நோன்புக்கு ஏற்பாடு செஞ்சு இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. நீயத்து சரியாக இருக்கணும். யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறாரோ அந்த நோன்பாளியுடைய நன்மை அப்படியே இவருக்கும் கிடைக்கும். அவருடைய நன்மையோ இவருக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ சஹாபாக்கு கேட்டாங்க, யாரை சொல்ல எங்களுக்கு அவ்வளோலாம் வசதி இல்லையே, நாங்கள் எப்படி உணவளிக்கிறது, நாங்களே சாப்பிட்றது கஷ்டப்படுறோம். அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1 மீட்டர் தண்ணி அள்ளி கொடுங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொடுங்க, 1 மீட்டர் பால் கொடுங்க, அந்த நன்மையை நீங்கள் வாங்கிடலாம். பெரிய நம்ம செய்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சால் தான் இஃப்தார். அப்படி இல்லை. அப்படி வசதி இருந்தால் அப்படியும் செய்யலாம். குறைஞ்சபட்சம் இதாவது செய்கிறது. இந்த அளவுக்கு நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கு லேசான வழிகளை மார்க்கம் சொல்லி காட்டுது. அப்போ இந்த விஷயம் கொடுக்கறதுல தாராளமாக இருக்கிறது, தாராள மனசு இருக்கணும். ஏன்னா இது நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய அமல். இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப அமலே என்ன தெரியுமா? சஹாபாக்கு கேட்பாங்க, மக்கால இருக்கிற காலத்தில், யாரை சொல்லலாம், நாங்கள் களிமாலாம் சொல்லிட்டோம், நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் என்ன அமல் செய்கிறது? ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது யாரை சொல்லலாம் கேட்பாங்க. சொல்லுவாங்க, இத்தாமுத்தாம், மக்களுக்கு பசிச்சவங்களை பார்த்து உணவளிங்க. அஃப்ஷு சலாம், சலாத்தை பரப்புங்க. வசல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கும் போது நீங்கள் எந்திரிச்சு தொழுவுங்க. ததுகுலுல் ஜன்னத பி சலாம், பிரச்சனை இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகலாம்.
அழகா சொன்னாங்க நபிசாசம். முதலாவது சொன்னது தாமுத்தாம், உணவளிங்க, உணவளிக்கிறது. ரொம்ப இதை பாராட்டி நபிசா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பெண்களுக்கு சொல்லுவாங்க, உணவளிங்க. இது நபிமார்களுடைய சுன்னத்து. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சுன்னத்து. இது சொல்லப்படுது, அவங்க சுப்ரால யாராவது விருந்தாளி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்களாம். யாராவது விருந்தாளி வச்சு தான் சாப்பிடுவாங்கிற அளவுக்கு சொல்லப்படுது. அதனுடைய வாரிசுகளானவங்க தான் மக்கால இருக்கிற குறைஷிகள். அவங்ககிட்ட இந்த சிஃபாத் இருக்கும், அரபுகள்கிட்ட இந்த தன்மை இருக்கும். சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் யாரையா பார்த்துட்டாங்க விட மாட்டாங்க, எப்படியா பிடிச்சி உட்கார வச்சு சாப்பிட, ரொம்ப கண்ணியமாக சாப்பாடு கொடுப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு தான் விஷயம் கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா 9 வயசு 10 வயசு வாலிபர், அப்போ தான் ஈமானே ஏற்றிருக்கிறாங்க. மக்காவில் கடுமையான சூழ்நிலை, பயங்கர எதிர்ப்பு. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆயிட்டாங்கிற செய்தியை கேள்விப்பட்டவனே வந்து பார்க்குறாங்க. மக்காவில் இந்த மாதிரி நபின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவருக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது, ரகசியமாக இந்த வேலையை செய்கிறாங்க கேள்விப்பட்டுட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்தாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா பார்க்குறாங்க, புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, என்ன எதுக்கு வந்திருக்கான்னு தெரில. அப்போ அந்த காலத்தில் பழக்கம், புது ஆளை பார்த்தா என்ன செய்வாங்க, வீட்டுக்கு கூட்டிப்பாங்க, வாங்க வீட்டுக்கு சாப்பிடுவோமா, வெளியூர்காரராக தெரியுறீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு காரணத்தை கேட்கல, வாங்க சாப்பிடுவோம், வீட்டுக்கு கூட்டி போய் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. 2வது நாளும் இருக்கிறார், 2வது நாளும் கூட்டிகிட்டு போனாங்க. 3 நாள் போன பேர் தான் கேட்டாங்க அலி ரலியல்லாஹு. விருந்துங்கிறது 3 நாளைக்கு செய்யணும், 3 நாள் வரைக்கும் விருந்தோம்பல் இருக்குது, அதுக்கு மேலே இருந்தால் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது 3வது நாளைக்கு பிறகு தான் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, நீங்கள் என்ன நோக்கமாக வந்தீங்க என்பதா. அப்போ தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா, நல்ல கேட்க வேண்டிய ஆட்டை தான் கேட்டிருக்கிறிய, வாங்க நான் நபிசாஸ்தை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ஈமான் ஏற்றுக்கொண்ட சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். சொல்ல வர நோக்கம், அந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட பசித்தவங்களை பார்த்துட்டா, புதிய நபர்களை பார்த்துட்டா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு. அது பெரிய பரக்கத்து. அது உலகத்திலேயும் அல்லாஹ் செழிப்பாக்குவான், மறுமையிலையும் அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய அந்தஸ்தை வந்து இதில் வச்சுருக்கிறான். 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கலமில் சொல்லி காட்டினா, யமன் வாசிகளில் ஒருத்தர் இருந்தார், பெரிய செல்வந்தர். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்துருந்தான், விவசாயத்தின் விளைச்சல் வரும். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், வரக்கூடிய மகசூலிருந்து 3 பங்கு வைப்பார். ஒரு பங்கை வந்து ஏழைகளுக்கு கொடுத்துருவார், ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சிருவார், ஒரு பங்கை வந்து தன் குடும்பத்துக்கு கொடுத்துருவார், இன்னொரு பங்கை இதே விவசாய செலவுக்கு வச்சுக்கிடுவார். இது இவருடைய பழக்கம். இவராக இந்த அமலை செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் இவர் இறந்த பிறகு இவருடைய பிள்ளைங்கள்லாம் மசூரா செஞ்சாங்க, ஆலோசனை செஞ்சாங்க, வாப்பா முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாரு, இந்த மாதிரி ஏழைகளுக்கு 3ல் ஒரு பங்கை கொடுத்து இந்த மாதிரி ஆக்கிட்டு போயிட்டார், நம்ம இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது, அந்த பங்கையும் நம்ம சேர்த்தா இன்னும் நிறைய செல்வம் நம்மகிட்ட இருக்குங்கிற இந்த நப்பாசையில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், வாப்பாட்ட வளமையாக வரக்கூடிய ஏழைகள்லாம் அறுவடை நேரத்தில் வந்து நிற்பாங்க, அவங்கெல்லாம் வர முன்னாடி இரவை நம்ம போய் அறுவடை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சுபுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த எண்ணத்தின் காரணமாக அந்த விவசாய பூமியையே அழிச்சிட்டான், சாம்பலாக போயிடுச்சு. இவங்களே அங்கே போயிட்டு சொல்கிறாங்க, வழி தவறி வந்துட்டோமோ, மாறி வந்துட்டோமோன்னு சொல்லி. நல்லா பார்த்தா இல்லை, நம்ம இடத்துக்கு தான் வந்திக்கிறோம், கெட்ட எண்ணத்தினால அல்லாஹ் இதை அழிச்சிட்டான். வாப்பாவை முட்டாள்தனம்னு நினச்சோம், நம்ம தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோன்னு உணர்ந்தாங்க, தௌபா செஞ்சாங்க. அப்போதான் அல்லாஹ் சொன்னான், கதாலிக்கல் அதாப், வேதனைண்டா இப்படி தான் இருக்கும், வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர், மறுமையில் இதை விட பயங்கரமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கையும் சூரா கலமில் செஞ்சான். அப்போ எப்போ வந்து பெற்றோர்கள் பெரியவங்க மூத்தவங்க ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா, அந்த வாரிசுகள் சந்ததிகளை தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்கில் பறக்க செய்வான், அது அழியாது. நம்மளுடைய ஈமானே என்ன, தர்மத்தை கொண்டு உபகாரம் செய்கிறத கொண்டு என்ன ஆகாதுங்க, அழியாதுங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி நாம் வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறதை வைத்து நினைக்கக்கூடாது, நம்ம ஏழைக்கு உதவி செஞ்சிட்டோங்கிற மனப்பான்மை வரக்கூடாது. நம்ம ஏழைக்கு தர்மம் செய்கிறோம், ₹1 ₹2 கொடுத்துட்டு பெரிய உபகாரம் செஞ்சோன்னு நினைக்கக்கூடாது, அவங்க தான் நமக்கு உபகாரம் செய்கிறாங்க. இந்த ஏழைகள் இல்லைன்னா தர்மம் எங்கே இருக்கும், ஏழைகள் இல்லைன்னா தர்மத்தை எங்கே போய் கொடுப்போம். தர்மம் வந்து கெட்ட மரணத்தை தடுக்குது, அல்லாஹுடைய கோபத்தை தணிக்குது, தர்மம் இருக்குது ஆபத்திலிருந்து காப்பாற்றுது, பெரிய பெரிய முசீபத்திலிருந்து பாதுகாக்கும். தர்மத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, அதை வாங்க ஏழைகள் இருக்கணுமே.
அதனால தான் யாசித்து வருபவர்களை பாக்கியமாக நினைங்கன்னு சொல்லப்படுது. அம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர், யாசிப்பவர்களை அதட்டி விரட்டாதீர்கள். அந்த காலத்துலலாம் யாசர்கள் வந்தால் சில்லறையும் தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி மாஃப் செய்யுங்கம்மான்னு அழகாக சொல்லி அனுப்பிடுவாங்க. திட்டி கொடுக்கக்கூடாது. கவுலும் மஅரூஃபுன் ஹைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. நீங்கள் அழகான வார்த்தையை சொல்லி அனுப்புவது சிறந்த தர்மம். எதை விட? ஒரு ரூபாயை கொடுத்துட்டு திட்டுறதை விட. தூங்க விட மாட்டாள்வோ, இப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க, கதவை போட்டு உடச்சிட்டே இருக்கிறாங்க, இதே வேலையாக போச்சு இவங்களுக்கு. ஒரு ரூபா கொடுக்க போகிறோம், அதுக்கு இவ்வளோ துவா. நமக்கு அல்லாஹ் எவ்வளோ தந்துட்டுருக்குறான். அப்போது ஏழைகள் கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் ஏழைகளுடைய பத்வா வாழ்க்கையை பாதிக்கும். மலக்குமார்கள் கூட முசாபருடைய தோட்டத்தில் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, பனு இஸ்ரவேலர்களில் 3 பேருக்கு அல்லாஹ் பரீட்சை வச்சான். ஒருத்தர் தலையில் முடியே இல்லாதவர், இன்னொருத்தருக்கு குஷ்டநோயால் பாதிக்கப்பட்டவர், இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியாதவர். இந்த 3 பேர்கிட்டையும் ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த மலக்கு போய் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா வாழ்க்கையில் எதுவும் தேவை இருக்குதா சொல்லு, நான் துவா செய்கிறேன், உனக்கு தருவான்ல. எனக்கு ஒரு கவலை இல்லைங்க, தலையில் முடி வரணும், இதுக்கு தான் ஏதாவது செய்யுங்கன்னு. அவருக்கு அதான் கவலையாக இருந்துச்சு. அந்த மலக்கு தடை விட்டு துவா செஞ்சாங்க. பிறகு அவர்கிட்ட ஒட்டகத்தை கொடுத்துட்டு போனாங்க. 2 ஒட்டகம் கொடுத்து, அல்லாஹ் பறக்க செய்வேன், இதை வச்சு வாழ்ந்துக்கோ. அதே மாதிரி அந்த தொழுநோயாளிகிட்ட போய் கேட்டாங்க, உனக்கு எதுவும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, உனக்கு எதுவும் செய்யணுமா? ஆமாம், எனக்கு தோல் நோய் சரியாகணும், வெங்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர் துவா செஞ்சார், நல்லா போயிடுச்சு. 2 மாடை கொடுத்துட்டு போனாங்க, இதை வச்சு அல்லாஹ் பறக்க செய்வேன், வாழ்ந்துக்கோன்னு. 3ஆவது கண்ணு தெரியாதவர், அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் கண்ணு எனக்கு தெரியணுன்னாரு. துவா செஞ்சாங்க, பார்வை வந்துடுச்சு. 2 ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலம் போகுது. அவருக்கு ஒட்டகம் மந்தை, இவருக்கு மாட்டு மந்தை, இவருக்கு ஆட்டு மந்தைகள் பெரிய மந்தையாக வளர்ந்து நல்ல செல்வத்தோட பறக்கத்தான் இருக்கிறான். இப்போ அதே மலக்க மனித ரூபத்தை முசாஃபராக அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த ஒட்டகம் மந்தை வச்சுக்கிறவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பிரயாணி, வீட்டுக்கு போகிறதுக்கு என்கிட்ட சரியான வாகனம் இல்லை, ஒரே ஒரு ஒட்டகம் தாங்கலை, நான் ஊர் போகிறதுக்கு உதவியாக இருக்குமேன்னு கேட்டார். கடுமையான கோபத்தில் கத்தி விட்டுட்டேன், என்ன விளையாடுறியா, ஒட்டகத்தை உனக்கு தருவாங்களா, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த முசாஃபிருங்கிற நியத்தில் அவர் திட்டுறார். அப்போ அந்த மலைக்கு சொன்னாங்க, பழசையெல்லாம் மறந்துட்டியா, நீ எப்படி இருந்தா ஒரு நாள், உனக்கு அல்லாஹ் எப்படி தந்தான், இதெல்லாம் அல்லாஹ் உன்னை பழைய மாதிரியே ஆக்குவானான்னு சொல்லிட்டு போயிட்டார். அத்தனை மந்தையும் நாசமாக போனது. அவருக்கு பழைய மாதிரியே முடியில்லாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். 2ஆவது மாடு, அவரும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவருடைய மாட்டு மந்தை அழிஞ்சு இவர் பழைய மாதிரி நோயாளி ஆகிறாரு. ஆனால் கண்ணு தெரியாத அந்த மனிதர் மட்டும் சொன்னார், நான் ஒரு காலத்தில் குருடனாக இருந்தேன், ஒன்றும் இல்லாத ஏழையாக இருந்தேன், ஒரு நல்ல மனிதர் துவா செஞ்சாங்க, அந்த பறக்கத்தில் நான் இப்படி ஆனேன், அவருடைய துவா பறக்கத்தை இவ்வளோ பறக்கத்தாக செழிப்பாக அல்லாஹ் நீ வச்சிருக்கிறான், உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கிடுங்கன்னு அந்த மிஸ்கின்கிட்ட சொன்னார். அப்போ தான் அவர் சொன்னார், அல்லாஹ் உங்களை பரீட்சை செஞ்சான், உங்கள் 3 பேருக்கும் பரீட்சை வச்சா 2 பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பறக்க செய்வான்னு சொல்லிட்டு போனான். அந்த விஷயம் சொன்னால் ஹதீஸில் வருது. இப்போ யாசகர்கள் விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். நம்ம போய் தேடி கொடுத்தாலும் சரி, அல்ல அவங்க தேடி நம்ம கொடுத்தாலும் சரி, நாம் அவங்களுக்கு உபகாரம் செய்கிறோம்னு நினைக்கக்கூடாது. இந்த ஏழைகள் நமக்கு உபகாரம் செய்கிறாங்க, இந்த தர்மம் தான் நமக்கான சேமிப்பு. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது என்னவாகுது, உங்களோட கபருக்கு சேமிப்பாகுது. நம்ம மௌத்தானா அங்கே போய் அனுபவிக்க போகிறோம், நமக்கு தான் வரப்போகுது. அது இந்த காசு வராது, அங்கே என்ன தேவையோ அதாக மாற்றி வருமாங்க, பன்மடங்காக வரும். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா. யார் அல்லாஹுக்காக அழகிய முறையில் கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பன்மடங்காக பெருக்கி அல்லாஹ் கொடுப்பான். அதுதான் யூதர்கள் சொன்னாங்க, என்ன வட்டி கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவே வட்டி தருவானா, காசை இங்கே வாங்கிட்டு அங்கே பன்மடங்காக தருவேன்னு சொல்கிறான்னு இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குதர்க்கமாக பேசுனாங்க இந்த ஆயத்தை வச்சு தான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி விஷயங்களை சொன்னதுனால சஹாபாக்கள் ஏழ்மையில் வறுமையில் இருந்தும் கூட அடுத்தவங்களுக்கு செய்கிறதுல ரொம்ப தாராளமாக இருந்தாங்க, ரொம்ப தாராளமாக. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விஷயத்தில் கேள்விப்படுறோமா இல்லையா, அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரொம்ப பசி பட்டினி வறுமையில் இருந்தாங்க. ஆனால் நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு இஸ்லாமிய நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டு பல நாட்டினுடைய ஹசானாக்கள்லாம் மதீனாவுக்கு குமிஞ்சிச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு நபிசாச மனைவிமாருடைய பங்கில் என்ன வரும், பைத்துல் மால்லேருந்து என்னங்க செல்வங்கள் வரும். அப்போல்லாம் செல்வம் தங்கமாகவே வரும்.
தங்கத்தையே கொடுத்து வாங்கிடுவாங்க, மூட்டையாக வரும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சம்பவத்தை படிக்கிறோம். காலையில் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நோன்பு திறக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவாங்க. நோன்பு திறக்கிற நேரம் வந்துடும். ஆனால் தனக்குன்னு ஒன்று கூட எடுத்து வைக்க மறந்துடுவாங்க. அந்த வேலை செய்கிற பெண்ணு கூட கேட்பாங்க, ஒரு கட்டியாவது வச்சுக்கிட்டா ஏதாவது நோன்பு திறக்க சாமான் வாங்கலாமேம்பாங்க. இப்போ சொல்லி என்ன செய்ய, பரவாயில்ல அல்லாஹ் நாடலை விடுங்கன்றுவாங்க. அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு தான் நோன்பு திறப்பாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இன்னொரு விஷயமும் செய்வாங்க. என்ன தெரியுமா, சஹாபாக்கள் யாருக்காவது உதவி உபகாரம் செஞ்சிட்டா நம்மளாம் ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்ப்போம். நம்மகிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. இங்கே எதிர்பார்த்தா மறுமையில் கிடைக்காது. குறைஞ்சபட்சம் நம்ம துவாவையாவது எதிர்பார்ப்போம். அவங்களோட துவா செய்வாங்க, அந்த துவா நமக்கு கிடைக்கும். இல்லை, அது தப்பு கிடையாது. துவாவை எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் துவாவையும் எதிர்பார்க்க மாட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கொடுத்து விட்டு கேட்பாங்களா, நீ கொடுத்துட்டு வந்துடாத, நீ கொடுத்த பேர் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தியன்ட்டு வந்து சொல்லு, அவர் ஜஸாக்கல்லான்னு சொல்லியிருப்பார். அதுக்கு இவங்க ஆயிஷா நாயகி உடனே அதுக்கு துவா செஞ்சுருவாங்க. ஏன்னா அதுக்கு இந்த துவா பரிகாரம் ஆயிடக்கூடாது, நான் மறுமையில் அல்லாஹ்வோட பொருத்தத்தை எனக்கு வேணும், இதுக்கு நான் உலகத்தில் நான் எதிர்பார்க்கலம்பாங்க. அதை தான் அல்லாஹ் சூரத்து தஹரில் சொல்லி காட்டுவான். அந்த நல்லடியார்களுடைய தன்மை என்னன்னு சொன்னால், வயுதுஇமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, அவர்கள் சந்தோஷமாக ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளிப்பார்கள். உணவளிச்சுட்டு சொல்லுவாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தான். இது செய்கிறதுனால அல்லாஹ் சந்தோஷப்படுவோம், அதுக்காக கொடுக்குறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்கள்கிட்ட கூலியையோ இதுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட நன்றியை நாங்கள் எதையும் எதிர்பார்க்கலை. நன்றியோடு நடக்கும். நம்ம பிரச்சனத்தை சொல்லி காட்டுவோம்ல, ஏதாவது ஒரு பேச்சை கேட்கலை, நம்மகிட்ட தான் காசு கொடுத்து வாழ்கிறான், நம்ம பேச்சையும் என்ன செய்யறதில்ல, நான் தான் கொடுத்து உதவுனேன், என் காசில் தான் எல்லாமே இவனுக்கு நடந்துச்சு, பாருங்கள் என் பேச்சை காக்க மாட்டான்னு சொன்னாலே போச்சு. அப்போ நம்ம நியத்தே என்ன, நம்ம கொடுத்தா நமக்கு உபகாரமாக இவன் நடப்பான் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே மறுமையில் நன்மை கிடைக்காது. நம்ம அந்த எண்ணத்தில் கொடுக்கலேண்டா என்ன அர்த்தம், அவன் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, அவன் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்தாலும் சரி, நம்ம கொடுக்குறத நிறுத்த மாட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த அவதூறு சொல்லப்பட்ட சம்பவத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான்ல, அவதூறு சொல்லி ஆயிஷா நான் இழிவுபடுத்தினார் ஒருத்தர், மிஸ்தஹ்ன்னு சொல்லி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொந்தக்காரர் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய செலவு பணத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவங்க தான் செலவு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்போ அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இதெல்லாம் பொய்யான அவதூறு, ஆயிஷா பரிசுத்தமானவங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டானோ, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சரியான கோவப்பட்டாங்க மிஸ்தஹ் மேலே. இந்த மாதிரி பேசியிருக்கிறிய, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லை போல், நம்ம குடும்பம்னு தெரிஞ்சும் கூட அவதூறு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க. அதுக்கு அல்லாஹ் உடனே அவங்களுக்கு அல்லாஹ் நசீஹத் செஞ்சு ஆயத்தை இறக்குனா, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வலா யத்தலி உலுல் ஃபضலி மின்கும், இந்த மாதிரி அந்தஸ்து உள்ளவங்கள்லாம் இப்படி சத்தியம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். இவ்வளோ அந்தஸ்தில் இருக்கிறீங்க அபூபக்கரே, இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரி நான் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன், இவனுக்கெல்லாம் கொடுத்து உதவக்கூடாது என்ற வார்த்தையை உங்களை மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடாது. உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையா? சஹாபாக்கள் மன்னிப்புக்கு தான் இவ்வளோ உழைப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையா? அல்லா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறத விரும்பலையா? அப்போ நீங்கள் மன்னிச்சிருங்க. இப்போ அல்லாஹ் கஃபார்னு சொன்னால், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கக்கூடியவன் சொன்னால், நாமும் நம்மளை சார்ந்தவங்களை மன்னிக்கணும். நம்மளுடைய கூட பிறந்தவங்களில், சகோதரர்களில், சகோதரிகளில், இரத்த உறவுகளில், நண்பர்களில் நமக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் மன்னிக்கிற தன்மை இருக்கணும். எந்த எண்ணத்தில், என்னை அல்லாஹ் மன்னிப்பான், நான் இவங்களை மன்னிச்சா என் ரப்பு என்னை மன்னிப்பாங்கிற சிந்தனையோட. இரஹமு ஃபில் அர்ல் இரஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அப்போ ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, எப்போதும் கொடுக்கறத விட கூட கொடுக்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு எனக்கு அவசியம் தேவை என்று சொல்லி அந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அதிகமான உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய சிஃபத். அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்லிட்டான்னா உடனே தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வாங்க. அதனால் நம்ம இடத்துல இந்த குணம் வரணும். நாம் அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்கிறது, குறிப்பாக விருந்தோம்பல். விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப உன்னதமான அமல், அது பரக்கத்தான அமல். அது விருந்தோம்பல் செய்கிறது, புதுசாக வர்றவங்களுக்கு அல்லது நம்மளை தேடி வர்றவங்களுக்கு இக்ராம் செய்கிறது, கண்ணியப்படுத்துறது.
பொதுவாக எல்லா மக்களுமே இதை செய்வாங்க. ஆனால் ஈமான்தாரிகள் முஸ்லீம்கள் இதில் விசேஷமானவங்களாக இருப்பாங்க. விருந்தோம்பலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சொல்லியிருக்கிறான். விருந்தோம்பல் செய்கிறதுன்னு சொன்னால் பெரிய வசதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு முஸ்லீமும் நினைக்கக்கூடாது விருந்தாளி வந்துட்டாங்களே இவங்க கொடுக்க என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. என்ன இருக்குது அதை வைங்கிறாங்க நபிசாசம். வசதி இருக்குது செஞ்சு வைக்கிறோம், பிரச்சனை இல்லை. வசதி இல்லாத நிலைமையிலையும் நீ கஷ்டப்பட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நபிசாசம் சொல்லுவாங்க என்ன இருக்குதோ அதை வைங்க. வீட்டில் பிஸ்கட்டு டீ தான் இருக்குதா போட்டு வைங்க தான் இவங்களுக்கு சாப்பாடு. அதே மாதிரி வரக்கூடிய விருந்தாளிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் தனக்கு வைக்கப்படக்கூடிய விருந்தை பார்த்து முகம் சுளிப்பாரோ. ஏன்னா இதை போய் விருந்துன்னு வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பார்க்குறோம். நல்ல உணவு வச்சு கூட நம்ம ஒப்பீடு செய்கிறோம். என்ன உலம் இதை வைக்கிறா, அங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும்போது நம்ம எப்படி வச்சோம். இன்றைக்கி சாதாரணமாக நிச்சயதார்த்தம்னு ஆரம்பித்தா பெண்கள்கிட்ட இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குது. கல்யாணம் முடிக்க முன்னாடியே பெருங்கொண்ட செலவு பெண்கள் செஞ்சிடறாங்க. கடன் வாங்கியாவது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு முடிவாயிருச்சுன்னா என்னங்க செய்யணும்? கல்யாணத்தை முடிச்சு விட சொல்கிறது எதுக்குன்னா இதுக்கு தான். வளன்னு இழுத்துட்டு போகக்கூடாது. தேவையில்லாத செலவினங்களை இழுத்து விட்ருவாங்க. சைத்தான் அப்படி தான் செய்வான். இப்போ என்ன செய்கிறது? பெண்ணை பார்த்துட்டு போயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் பிடிச்சிருக்குது அதோடு நின்றுக்கணும். இவங்க அங்கேருந்து பார்க்க வர்றேன்னு ஒரு பெரும் படம் வருவாங்களாம். அதுக்கு சும்மா டீ பிஸ்கட் வச்சாலும் சரி வராது. எங்கள் கௌரவம் போயிடும்னு ஊர் நினைக்கிறது. இதுவும் இஸ்லாம் கிடையாது. நபிசாசம் வன்மையாக கண்டிக்கிறாங்க. நான் வைக்கக்கூடிய இந்த விருந்தோம்பலை இவங்க அலட்சியமாக நினைப்பாங்க, நம்மளுடைய கௌரவம் போயிடும் நினைத்தால் அவர் ஈமான்தாரியா இல்லை, ஈமான் இல்லை அவங்கள்ட்ட. நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க விருந்தோம்பல்? அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் கிராண்டாக செஞ்சு வச்சா தான் நம்மளுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும் நினச்சிங்கன்னா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான். அதை வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துவான். பிறகு இவங்க இங்கேருந்து படையெடுத்துன்னு அங்கே போகிறது. இத்தனை பேர் வர்றோம் அப்படின்னால என்ன அர்த்தம்? பெருசாக ஏற்பாடு செய்யுங்க. அல்லாஹ் இது சாபத்துக்குரிய விஷயம். வசதி உள்ளவங்க செய்வாங்க, வசதி இல்லாதவங்களும் இதே விஷயத்தை பின்பற்றி இதான் மார்க்கம் போல நினச்சிடுவாங்க. இது எங்கே போய் விட்டுது கடைசியில்? கடனில், வட்டியில், ஹராத்தில். பிற வாழ்க்கையில் எங்கே நிம்மதி இருக்கும்? கணவன் மனைவி இந்த இருவருடைய உள்ளங்களை ஒட்டக்கூடிய விஷயம் இருக்குது. இது அல்லாஹ் தாங்கையில் வச்சுக்கலாம். உள்ளங்களை ஒட்டணும். எல்லாம் செஞ்சிடலாம். நகை வாங்கி கொடுத்துடலாம், வீடு கட்டி கொடுத்துடலாம், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துடலாம், கல்யாண மஜ்லிஸை வச்சு ஈஜா கபூல் துவா ஓதி எல்லாம் செஞ்சு சேர்த்து விட்டுறலாம். அங்கே உள்ளத்தை இணைக்கணுமே. நபிசாசத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நபியே இந்த சஹாபாக்கள்லாம் ஒரு காலத்து உள்ளங்கள் செதறி போய் எதிரிகளாக இருந்தாங்க. முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி ஆயிட்டாங்க? ஒருத்தர் பாதுகாக்கக்கூடிய உற்ற சகோதரர்களாக ஆயிட்டாங்க. இந்த இணைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நபியை இந்த இணைப்பை உண்டாக்க நீங்கள் முழு உலகத்தில் உள்ள செல்வத்தையும் செலவு செய்தாலும் இதை ஏற்படுத்தியிருக்க முடியாதுன்னு செலவு தான் அல்லாஹ் சொல்லுவான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் நீங்கள் செலவு செஞ்சுருந்தாலும் இவங்களுடைய உள்ளத்தை உங்களால் ஒட்டி இருக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் ஒட்டு வச்சான். அப்போ கணவன் மனைவி உள்ளங்கள் ஒன்றுபட்டு அங்கே பரக்கத்தான சுபிச்சமான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் நபிசாசல்லாம் ஒரு விஷயத்த சொன்னாங்க, அது பரக்கத்தை அல்லாஹ் எளிமையில் வச்சுருக்கிறான். எந்த அளவுக்கு எங்கே செலவு குறையுதோ அந்த வாழ்க்கையில் பரக்கத்து அதிகமாக இருக்கும். அதனால் நாம் இந்த விஷயத்தில் கொடுக்குறதுலையும் சரி, அதை வாங்குறவங்களும் சரி, எது தரப்படுதோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகணும். முகம் சுளிக்கிறதோ, அதை போய் வெளியில் பெண்கள் கேவலமாக பேசுவதோ, அதை பற்றி புறம் பேசுவது கேடுகட்ட விஷயம். அது நாகரிகம் இல்லாத விஷயம். இது சமூகத்தை சீரழிவில் கொண்டு போய் விட்டுரும். இந்த விஷயத்திலேருந்து நாம் முற்று முழுவதுமாக வெளியில் வரணும். எல்லாருடைய உள்ளத்திலையும் இந்த எண்ணம் வரணும், நாங்கள் எங்களுடைய எல்லா விஷயத்தையும் சுன்னத்தான முறையில் அமைச்சிருவோம், எளிமையான முறையில் நாங்கள் ஆக்குவோம். பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க தானே இவ்வளோ முயற்சி செய்கிறீங்க. ஆனால் நம்ம செய்கிற முயற்சியெல்லாம் வீணாக போகிறதுக்கு தான். அவங்க நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லா ஏற்பாடையும் செஞ்சு போடுறோம். மட்டும் வெளியில் மட்டும் நல்லா இருந்தால் போதும். அவங்க உள்ளத்தில் உள்ள பிரச்சனை, உள்ளங்கள் ஒட்டுறது, இதெல்லாம் தீனில் இருக்குது. அதனால் நமக்கு அதிகமான விஷயங்கள் இது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுறான். இந்த விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும். ரமலானில் இவ்வளோ விஷயம் சொல்கிறோம். இதெல்லாம் சும்மா 2 ஆயத்து 3 ஆயத்துக்கு தான் பேசுகிறோம். வருஷம் முழுக்க குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க. மஸ்ஜிதுகளில் நேரம் கொடுங்க. எப்படி ரமலானில் இந்த மாதிரி நேரம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்தானோ, இந்த ரமலான் கபூலானத்துக்கு அடையாளம் என்ன? ரமலானுக்கு பிறகும் இந்த அமல்களில் பங்கு இருக்கணும், குர்ஆனில் பங்கு இருக்கணும்.
கூடுதலான தொழுகையில் பங்கு இருக்கணும். தஹஜ்ஜத்தில் ஒரு பங்காவது 2 ரக்காத்தாவது தொழுகணும். வித்ரு 11 ரக்காத் தொழுதிங்க. ரமலானுக்கு பிறகு இஷாவுடைய பின் சுன்னத்தே கிடையாது. சலாம் கொடுத்தோன்னே ஓடுறது தான். கபூல் ஆகலை ரமலான். யார் வித்திரு தொழுகலையோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்லன்னு அங்கே நபி சாசம் மல்லம் யூத்திர் ஃபலைசம் இன்னா. வித்திரு தொழுகாதவர் நம்மை சார்ந்தவரே அல்ல. ரமலானில் மட்டும் தொழுதான் வித்திரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் கூட வித்திரை விட்டதில்லை. வித்திரில் கவனம் செலுத்துங்க. கட்டாயமாக நினச்சி அதை தொழுகுங்க. குறைஞ்சபட்சம் தஹஜ்ஜத்தில் முடியாட்டி இஷா தொழுதுமாச்சு தொழுதுட்டு போங்க. அப்போ இதெல்லாம் நம்ம அமல் தொடர்ந்து ரமலானுக்கு பிறகும் இருந்தால் இந்த ரமலான் அல்லாட்ட கபூல் ஆகிக்குதுன்னு அர்த்தம். இல்லை பிறநாளோட எல்லாம் கை கழுவியாச்சு, நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். நாளைக்கு நேரம் உங்களுடைய வித்திரு என்ன பெருநாளில் நாளைக்கு இஷா தொழுதோனி எல்லாரும் வித்திரை எங்கே போய் கொட்ட போகிறோன்னு தெரிஞ்சிடும். 11 ரக்காத்து சாமத்தில் எந்திரிச்சு தொழுதோம், அது கபூலாச்சா இல்லையா? இஷாவுக்கு பிறகு கூட 3 ரக்காத் தொழுகலைங்க. தஹஜ்ஜத்தில் எங்கே நாங்கள் பெருநாளைக்கு எந்திரிக்க? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் வேஸ்ட் ஆகிரும். அதே மாதிரி மஸ்ஜிதில் எப்படி நேரம் கொடுத்து இந்த மாதிரி தீனுடைய சபைகளில் கலந்து கொள்கிறோமோ, ரமலானுக்கு பிறகு ஒரு நேரம் கொடுத்து மஸ்ஜிதில் கலந்துக்கணும். வயிற்றுக்கு சாப்பாடை கொடுக்குற மாதிரி கல்வுக்கு சாப்பாடு இந்த மாதிரி தீனுடைய சபைகள், தாலீம்கள். பெண்களும் வீடுகளில் டெய்லி தாலீம் செய்யுங்க. தாலீம் தான் அமல்கள் ஆர்வத்தை உண்டாக்கும். அல்லாஹ் குர்ஆனில் அதை கட்டாயமாக சொல்கிறான். வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன. வீட்டில் உட்காந்து தாலீம் செய்யுங்கன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை இது. வீடுகளில் செய்கிறதுக்கு ரமலானில் உறுதி இருங்க. அல்லாஹ் ஒரு நாளை நமக்கு நீட்டி தந்திருக்கிறான், வாய்ப்பு இருக்குது. தௌபாண்டா என்னது? இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறது தான். இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கணும். யா அல்லாஹ், இதை கடைசி நாளில் கேட்குறோம். இதனால் வரைக்கும் எங்களுடைய அமல் நீ கபூல் சாடி இப்பயாச்சும் ஏற்றுக்கல்லா. இது வரைக்கும் நாங்கள் மன்னிக்கப்படலைன்னா இப்பயாச்சும் எங்களை மன்னிச்சிடல்லா. இது நாள் வரைக்கும் எங்கள் நரகத்துலேருந்து எங்கள் பேரனை எடுக்கலைன்னா இப்பயாச்சும் எடுத்துடல்லா. ஒரு அறிவிப்பில் வருது, ரமலானில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா எத்தனையோ மக்களை நரகத்துலேயும் விடுதலை செய்கிறான். உத்தகா உமினன் நீரான். நரகத்துலேருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறானா ஒவ்வொரு நாளும் எத்தனையோ லட்சம் மக்களை முஸ்லீம்களில். அந்த கடைசி அன்னைக்கு இந்த இத்தனை நாள் எத்தனை பேர் அல்லாஹ் வெளியாக்கினானோ அத்தனை பேரையும் மொத்தமாக இந்த நேரத்தில் வெளியாக்குறதா சொல்லப்படும் நரகத்துலேருந்து. அல்லாஹ் எங்களையும் அதில் சேர்ப்பாயாகன்னு அல்லாட்ட அழுகணும். அந்த மாதிரி அல்லாட்ட ஒரு உறுதிமொழி எடுத்து தௌபா செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பெரும் பெரும் பாவங்களாக செஞ்சோமோ, ஹலால் ஹராமில் பேணுதல் இல்லாமல் இருந்தோமோ, அதெல்லாம் இனி இருக்காது. அல்லாஹ் இந்த ரமலானுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஈமானோட அமலோட தக்வாவோட, ஏன்னா இந்த ரமலானுடைய நோக்கத்தை அல்லாஹ் என்ன சொன்னால், இந்த நோன்பை நாம் கடமையாக்கதே உங்கள்கிட்ட தக்வா வர்றதுக்கு தான். அந்த தக்வா வந்ததுக்கான அடையாளம் என்ன? இந்த அமல்களில் பங்களிப்பு ரமலானுக்கு பிறகு இருக்கணும். சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிறது, நஃபிலான தொழுகைகள், குர்ஆனில் கொஞ்சமாவது ஓதுறது, இந்த மாதிரி மஸ்ஜிதில் அதிகமாக நேரங்கள் கொடுக்கறது, ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, இது போன்ற விஷயங்களில் நாம் என்ன செய்வோம், ரமலானுக்கு பிறகும் செய்வோன்னு சொல்லி நாம் உறுதிமொழி எடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி தீனுடைய விஷயங்களில் உறுதி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அடிக்கடி இந்த மாதிரி தீனுடைய தொடர்பு உண்டாக்குறதுக்காகத்தான் அல்லாஹுடைய பாதையில் போகிறது. அல்லாஹுடைய பாதையில் போய் நாம் சுத்தம் போது அலையும் போது அல்லாஹ் தஆலா எப்படி முன்னோர்கிட்ட தீனுடைய வேலை வாங்கினானோ அந்த மாதிரி நம்மகிட்டையும் வாங்குவான். இன்றைக்கி என்னங்க தேவை இருக்குது? இன்றைக்கி நாமெல்லாம் இங்கே உட்காந்து இவ்வளோ அழகான சூழ்நிலையில் இருக்கிறோம். கொஞ்சம் வெளியில் போய் பாருங்கள், எதையோ பார்க்க போகிறோம். கொஞ்சம் அல்லாஹ்வுடைய தீனை பாருங்களேன். கொஞ்சம் கிராமத்தை போய் பார்த்துட்டு வாங்க, சுற்றி பாருங்கள். ஒரு 3 நாள் தங்கி பாருங்கள். அந்த கிராமங்களில் மக்கள் எவ்வளோ தீனுடைய வறட்சியில் பஞ்சத்தில் வாழ்கிறாங்க. நாம் இங்கே சண்டை போட்டு இருக்கிறோம் தீனுடைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு. அங்கே ஃபர்லே மௌத்தாகி கிடக்குது, இங்கே சுன்னத்தான விஷயத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஃபர்லே இல்லை, முஸ்லீம்கள் இஸ்லாத்தை தகர்த்து கொண்டு இருக்கிறாங்க. மன் தரக்க ஸலா ஃபகத் ஹதமத் தீன். யார் தொழுகை விட்டாரோ அவர் இஸ்லாத்தையே இடித்து விட்டாரோ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. முஸ்லீம்களை இடிச்சிட்டு இருக்கலாம். அவங்கள பற்றி கவலையே ஏன் இல்லை? போனால் தான் கவலை வரும். சுத்தணும். நபிமார்கள் சுற்றினாங்க, சஹாபாக்கள் சுற்றினாங்க, பெரிய வேலை செஞ்சாங்க. அவங்க நாம் இந்த வேலையாச்சும் செய்யணும். அவங்கெல்லாம் தீனை பரப்புகிற வேலையை பார்த்தாங்க. இப்போ நாம் பார்க்கணும் என்னங்க, தீனெலாம் பரவிடுச்சு, எல்லா மக்கள்கிட்டையும் தீனு போய் சேர்ந்துருச்சு. ஆனால் இப்போ என்னென்னா தீனை பாதுகாக்கணும். முஸ்லீம்கள்ட்டேருந்து இஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. முஸ்லீம்கள்ட்ட நோன்பு இல்லை, முஸ்லீம் வாலிபர்கிட்ட ஹராமில் பேணுதல் இல்லை, சுத்தமாக ஹராமில் முழுசாக இறங்கிட்டாங்க. இந்த மாஹவுல இருக்கிறவங்க நம்மளுக்கு பாவம் செஞ்சாலும் உணர்வு இருக்குது, பாவம் செய்கிறோண்டு. ஆனால் எத்தனையோ முஸ்லீம்களிடத்தில் பாவங்கிற உணர்வு இல்லாமல் போய் பாவம் தான் அமலாக ஆகி கிடக்குது.
எத்தனையோ ஷிர்கான குஃப்ரான பெரும் பெரும் பாவங்களில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி மாற்றார்கள் கவலைப்படுற அளவுக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை மோசமாயிட்ருக்கு. யார் கவலைப்படுறா இன்றைக்கி? முஸ்லீம்கள் மேலே யார் கவலைப்படுறாங்க இன்றைக்கி? மாற்றார்கள் கவலைப்படுறாங்க. ஏன் உங்கள் வாலிபர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க? மாற்றார்கள். ஏன்னா இஸ்லாம் புனிதமானது, அவங்க விளங்கி வச்சுக்கிறாங்க. முஸ்லீம்கள் பரிசுத்தமானவங்க, முஸ்லீம்கள் இது செய்ய மாட்டாங்க, முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்ய மாட்டாங்கன்னு உலகத்தில் அறிமுகம் ஆயிடுச்சு. ஆனால் முஸ்லீம்கள் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. இஸ்லாம் முஸ்லீம்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற முஸ்லீம்கிட்டலாம் அப்படி ஒன்று விஷயமே இல்லையே. ஒருத்தர் பேசும்போது அப்படியே சொன்னார், என்ன பை நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, எங்கள் ஊர்லேயும் தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அப்படிலாம் நாங்கள் யாரையும் பார்த்தது இல்லை. ஏதோ ஜும்மாக்கு போவாங்க கூட்டமாக, அதான் பார்த்துக்கிறோம். எங்கள் ஊர் பள்ளியாசெல்லாம் வெறிச்சோடி தான் கிடக்கும். அதான் கிராமத்துடைய நிலைமை தான். ஏன் அல்லாட பாதையில் போங்க போங்க சொல்கிறாங்க? இப்போ உட்காந்துட்டு போகணுமா அவசியமா? அல்லாஹ் ரசூல்லா சொன்னாங்களே, வேறு என்ன செஞ்சாங்க அவங்க? வேறு என்ன செஞ்சாங்க? கவலைப்படுங்க, பெண்களும் கவலைப்படுங்க. பெண்களும் அல்லாட பாதையில் போனால் தான் உலகத்துடைய ஆசை போய் கபருடைய ஆசை வரும், சொர்க்கத்துடைய ஆசை வரும். இங்கே இருந்துக்கிட்டே இருந்தால் தொழுவோம் ஓதுவோம் எல்லாம் செய்வோம், துனியாட முஹப்பத்து உள்ளத்தையும் போகாது. அல்லாட முஹப்பத்து, ரசூலுடைய முஹப்பத்து, நான் சொர்க்கம் போகணும், கபரை எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ற நிலை வரணும். அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அதனால் எல்லாம் நியத்து உப்பமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பாதையில் ரமலானில் எடுத்த இந்த பவர், இந்த ஈமானுடைய இந்த சார்ஜை எடுத்துக்கொண்டு முழு உலகத்துக்கு போகிறதுக்கு நியத்து வைங்க. முழு உலகத்தில் தேவை இருக்குது, முழு உலகத்தில் தேவை இருக்குது. அல்லாஹ் தஆலா நமக்கு அவ்வளோ பெரிய சலாஹியத்தை நமக்கு தந்திருக்கிறான். காசு பணம் தந்திருக்கிறான், நேரத்தை தந்திருக்கிறான், அறிவாற்றலை தந்திருக்கிறான். துனியாக்காக எந்த நாட்டுக்கும் போய் நாங்கள் உழைக்கிற அளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான். அல்லாஹுடைய தீன ஹயாத்தாக்க ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? சஹாபாக்குடைய கபர்கள் முழு உலகத்தில் இருக்குது. தீன ஹயாத்தாக்கிட்டு அங்கே மௌத்தா போனாங்க. நம்ம துனியாக்காக அவ்வளோ தூரம் போகிறோம், நாம தீனுக்காக ஏன் நம்ம ஒரு முயற்சி செஞ்சு இங்கேருந்து போகக்கூடாது? எல்லாம் நீ துப்பமா இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சது 4 மாதம் போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா 4 மாதத்துக்கு மேலே யாரும் மனைவி விட்டு பிரியக்கூடாது, அல்லாஹ்வோட பாதையில் யாரெல்லாம் போயிருக்கிறாங்களோ அவங்க 4 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டது உமர் ரலியல்லாஹு. அதனால தான் 4 மாதம். இல்லாட்டி தேவை முடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அங்கே இஸ்லாம் முழுக்க முஸ்லீம்கள்கிட்ட தொழுகையும் ஃபர்லான விஷயங்களும் அல்லாஹுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் ஹயாத்தா எப்போ ஹயாத்தாகுமோ அப்போ தான் அந்த உள்ள நீங்கள் வரணும்னு சொல்லணும். ஆனால் 4 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுனால வர சொல்லிடுறாங்க. கேட்குறாங்க சார், இப்போ 4 மாதம் எங்கே ஆதாரம் இருக்குதுன்னு. எல்லாத்துக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா நான் என்ன செய்ய? அவங்கள தான் சொல்லணும் எல்லா விஷயத்துக்கும். அவங்க தான் சட்டம் போட்டாங்க, 4 மாதத்துக்கு மேலே ஒரு கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது. ஆனால் 10 வருஷம் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பாக்கியசாலி. அமெரிக்காவில் இருக்கிறார் 10 வருஷமாக, பிள்ளைங்க வலது வாப்பா பார்க்காமலே. அது பர்க்கத்தான வாழ்க்கை. தீனுக்காக 4 மாதம் போனால் எங்கே ஆதாரம்? 10 வருஷம் போகிறதுக்கு எந்தங்க? அவர் பாக்கியசாலி, சொர்க்கத்தில் வைக்கிறாங்க. அவங்களாம் நல்லா பாதுகாக்கணும். நான் அவங்கள குறை சொல்லலை, குடும்பத்தோடு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிற இடத்த நம்ம கேள்வி கேட்கல. தீனுக்காக சில காலம் போனால் கேள்வி கேட்குறது ஆச்சரியமாக இருக்குது. சஹாபாக்கெல்லாம் 4 மாதம் போல் மௌத்தார வரைக்கும் போனாங்க. என்ன சொல்ல போகிறோம்? சஹாபாக்களை குறை சொல்ல முடியுமா? நல்லா பாதுகாக்கணும். நம்ம யோசிக்க ரொம்ப அவசர தேவை இருக்குது. அதனால் எல்லாரும் நியத்து வைங்க, நாங்கள் தீனுக்காக உழைக்கக்கூடியவங்களா, நம்முடைய வாலிப நம்முடைய அறிவு எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை ஹயாத்தாக்கிறதுக்கு தான் தந்தான். அதான் முதல் உரிமை. அதுக்கு பிறகு தான் குடும்பம்லாம். அல்லாஹ் அந்த உயர்ந்த நசீபை நம்ம எல்லாருக்கும் தருவானாக. கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த ரமலானை முழுவதுமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. திரும்ப திரும்ப இது போன்ற ரமலானையும் லைலத்துல் கடையும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் இதை கடைசி ரமலானாக இருந்தால் நம்ம எல்லோரையும் மன்னித்து நரகத்தையும் விடுதலை செய்வானாக. அல்லாஹுடைய தீனம் உலகத்தில் ஹயாத்தாக்கிட்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா வகையான வர்க்கத்தையும் நசீபாக்குவானாக. எந்தெந்த வீடுகளில் கஷ்டம் சிரமம் நோய் நொடிகள் இருக்குதோ அதெல்லாம் சீக்கிரமாக அல்லாஹ் சுபிச்சமாக்கி மாற்றி தருவானாக. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பறக்க செய்வானாக. நல்ல மௌத்தை ஈமானோட தருவானாக. சொர்க்கத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்து வைப்பானாக. நரகத்தை விட்டு முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது